லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஓம் சக்தி பராசக்தி. 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 வேகமா போடா. போறேன். ஓம் சக்தி பராசக்தி. போ போ. ஓம் சக்தி. ஓம் சக்தி. டேய் என்னடா? ஏன்டா வண்டியை நிறுத்திட்ட? வண்டி தான ஆஃப் ஆயிடுச்சுடா. டேய் டிரைவர் போய்ட்டாடா, அங்க பாறா. டிரைவர் வெளியில போயிருக்காடா. அடிச்சு தூக்குடா. அடடா. பராசக்தி. ஓம் சக்தி 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 பராசக்தி. ஓம் சக்தி. என்னாச்சுமா? 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 என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ, வர்மா கிட்ட இருந்து கால் வருது. ஹலோ, போன் பண்ணிட்டு இப்படி பேசாம இருந்தா எப்படி? சொல்லுங்க வர்மா சார். ஹலோ ருத்ரா தேவி, நான் வர்மா பேசுறேன். I can't believe this. ஸ்ரியோஜெனிக் ஃப்ளைட் மாதிரி வானத்துல உச்சத்துல பறக்கிற வர்மா சார் எனக்கு கால் பண்ணிருக்காரு. சொல்லுங்க வர்மா சார், என்ன விஷயமா எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? நான் உங்களை அவ்வளவு மரியாதை வேண்டாம் வர்மா சார், உன்னே சொல்லுங்க, பரவாயில்ல. நான் உன்னை மீட் பண்ணணுமே. டெஃபினட்டா வர்மா சார், என்ன பார்த்து மீட் பண்ணி பேசுறதுக்கான எல்லா தகுதியும் வர்மா சாருக்கு இருக்கு. You're always welcome. நீங்க எப்ப வேணாலும் என்ன மீட் பண்ண வரலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ. என்ன விஷயமா இருக்கும்னு தெரியலையே. ஐயோ, கால்ல தேங்காய் சில்லு குத்தி ரத்தம் வருதே. ஏமா, கால்ல காயத்தோட தீச்சட்டி ஏந்தி வேண்டுதல் எப்படிமா நிறைவேற்றுவீங்க? வேண்டாமா? இல்ல, என் கால்ல இருக்கிற இந்த காயத்தை விட என் மனசுல இருக்கிற காயத்தோட வலி அதிகம். என் அபி நல்லபடியா கண்ணு முழிச்சு உயிர் பொழைச்சு வர்றதுக்கு நான் எப்பேற்பட்ட வலியை பொறுத்துப்பேன். நான் என் வேண்டுதலை முடிப்பேன். பாத்துமா, மெதுவா. ஓம் சக்தி. ஏய், அவன் டீ சாப்பிட போயிருக்கான். இதான் சரியான டைம் அடிச்சு தூக்குறதுக்கு. அடிச்சு தூக்குடா. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுண்ணே. ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. ஐயோ, மா, உங்களால முடியலன்னா தீச்சட்டி இறக்கி வச்சிருங்கம்மா. இல்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த வேண்டுதல் செஞ்சு முடிப்பேன். ஓம் சக்தி.
சக்தி பராசக்தி தாயே, என் மருமகளை எப்படியாவது காப்பாத்திடு. அவ நல்லபடியா கண்ணு முழிக்கணும். எப்படியாவது என் அபிய காப்பாத்து. அவ பாவம். சார், யார் சார் வேணும் உங்களுக்கு? நீங்க யாரு? நான் யாருன்னு தெரியாதா உங்களுக்கு? சொன்னதானே சார் தெரியும். சொல்லுங்க சார், நீங்க யாரு? நான் உங்க அயன் லேடி ருத்ரா மேடத்தை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? நீங்க உங்க அயன் லேடியை கூப்பிடுங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். சார், நீங்க ட்ரிங்க் பண்ணிருக்கீங்களா? எஸ், கொஞ்சம். சார், ட்ரிங்க் சாப்பிட்டு மேடமை பார்க்க வந்திருக்கீங்களா? வெளில போங்க சார் முதல்ல. நான் சொல்றத நீங்க கேளுங்க. முதல்ல வெளியில போங்க சார். ஏய், யார் வெளியில போக சொல்லிட்டு இருக்க? அவர் யாருன்னு தெரியுமா? தி கிரேட் பிசினஸ்மேன் வர்மா சார். Say sorry to Verma sir. சாரி சார். Get out from here. Sorry Verma sir. Welcome sir. வாங்க உட்கார்ந்து பேசலாம். போலாம். ஓம் சக்தி. வண்டி ஸ்டார்ட் ஆகலனே. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்றேன்டா? ஸ்டார்ட் பண்றா. சஞ்சீவ் அடிச்சு காரோட தூக்க போறாங்க. சஞ்சீவ் அவன் கூட வந்த ஆளு 2 பேருமே போய் சேர போறாங்க. சார் சார் சொல்லுங்க சஞ்சீவ். ஒரு டீ குடிக்கலாமா சார்? உங்க மூலிகை டீ. குடிக்கலாமே. வேலை முடிஞ்சதும் வர்மா சார்கிட்ட காசை வாங்கி ஒரு புது காரை வாங்கி போட்டுட்டு தாய்லாந்துக்கு போய் 1 வாரம் ஜாலியா இருந்துட்டு வரணும். ஏய், என்னடா ஆச்சு? ஸ்டார்ட் ஆகலனே. என்னடா இவன்? ஏய், என்னடா சார்? இந்த நேரம் பார்த்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் பண்றா சீக்கிரம். ரொம்ப நாள் கழிச்சு என் வீட்டுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க வர்மா சார்? உங்க முகமே சொல்லுது நீங்க சாப்பிடுற மூட்ல இல்லைன்னு. சரி சொல்லுங்க வர்மா சார், என்ன விஷயமா என்ன பார்க்க நீங்க வந்திருக்கீங்க? எதையோ பேச வந்துட்டு இப்படி யோசிச்சுட்டு இருந்தா எப்படி வர்மா சார்? சொல்லுங்க, என்ன விஷயம்? ருத்ரா, நான் உனக்கு எதிரா டைரி ஃபார்ம் ஃபேக்டரியை ஓபன் பண்ண போறதில்ல. சர்ப்ரைஸ் வர்மா சார். பொதுவா நீங்க முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டீங்களே. சொல்லுங்க வர்மா சார், ஏன் நீங்க டைரி ஃபார்ம் கம்பெனியை ஓபன் பண்ண வேண்டாம்னு முடிவெடுத்திருக்கீங்க? என்னாலயா? அப்போ யாரால வருமா சார்? அபியால. அபியா? அபிய வச்சுதானே நீங்க டைரி ஃபார்ம் கம்பெனியை ஓபன் பண்றதா இருந்தீங்க? யூ ஆர் கரெக்ட். பட் இப்ப அபி
ஹாஸ்பிட்டல்ல பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. எஸ், நான் கேள்விப்பட்டேன். அபி இனிமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணு முழிச்சு வந்தா கூட ஏன் டைரி ஃபார்ம் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவாளாங்கிறது டவுட்டு தான். லெட்ஸ் ஸ்டாப் ஃபைட்டிங் பிட்வீன் ஆஸ் ருத்ரா. நம்ம 2 பேருக்கும் இடையில நடக்கிற சண்டைய நிறுத்திக்கலாம். நமக்குள்ள இருக்கிற எல்லா காழ்ப்புணர்ச்சியும் விட்டுட்டு நம்ம 2 பேரும் ஒன்னாவே டிராவல் பண்ணுவோம். இல்ல வர்மா சார், உங்களுக்கும் எனக்கும் பழைய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு. அது முடியாம எப்படி நான் உங்க கூட ஒன்னா டிராவல் பண்ண முடியும்? ருத்ரா, நம்ம பழைய பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு காம்பன்சேஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு நீங்க காம்பன்சேஷன் கொடுக்க போறீங்களா? என்ன வர்மா சார், எனக்கு ஷாக்கு மேல ஷாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. வர்மா சார், நீங்க இந்த மாதிரி பேசுற ஆளே இல்லையே. என்ன பிரச்சனை வர்மா சார், சொல்லுங்க. அது ஐடி டிபார்ட்மெண்ட் என்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இனிமே ஸ்மூத்தா பிசினஸ் பண்ணலான்னு. என்ன வர்மா சார், நீங்க சின்ன பசங்க தப்பு பண்ணிட்டு போய் சொல்ற மாதிரி சொல்றீங்க. உங்களை நான் எத்தனை வருஷமா பாக்குறேன். ஐடிக்கெல்லாம் பயப்படுற ஆளா நீங்க? வர்மா சார், நீங்க மலைப்பாம்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா, அம்மா, உங்க வேண்டுதலுக்கு பலன் கிடைச்சிருச்சு. இந்த அம்மா மனசு இறங்கிட்டா. பூசாரி, பூக்கட்டி போட்டு அபிய காப்பாத்துறேன்னு அம்மா வாக்கு கொடுத்துட்டாளா? ஆமாமா, உங்க மருமக கண்டிப்பா உயிர் பழப்பாங்க. நன்றி தாயே, நன்றி. நீ திரும்பவும் கருணாவுல கொண்டவங்கிறத நிரூபிச்சுட்ட. இந்தாங்கம்மா, கற்பூர ஆரத்தி எடுத்துக்குங்க. நீங்க அசந்தா என்னையே முழுங்கிடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு நான் உங்க கூட ஸ்மூத்தா டிராவல் பண்ணணும்னா நீங்க கொடுக்கிற காம்பன்சேஷன் மட்டும் எனக்கு பத்தாது. உண்மை வேணும். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஓகே, சொல்றேன். எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அபிதான். அபியா? மறுபடியும் போய் சொல்றீங்களா? இல்ல ருத்ரா, நான் பொய் சொல்லல. திருடன் திருடிக்கிட்ட பொய் சொல்ல மாட்டான். நீங்க திருட, அது உண்மைதான். ஆனா நான் திருடி இல்ல. திருடனை காட்டி கொடுக்காம இருக்கிறவ.
சரி ஓகே, இப்போ நான் சொன்னது உண்மை ருத்ரா. இந்த அபியால தான் எனக்கு பிரச்சனை. ஹாஸ்பிட்டல்ல பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்கிற அபியால உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க சார், அபியால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய், நீ அடிக்கிற அடியில கார்ல இருக்க சஞ்சீவ் காலியா இருக்கா? 4 உசுறு 6 உசுறு பொழைச்சுக்க கூடாது அவன். சொல்லுங்க சார். எவ்வளவு நேரம் தான் அவர் ஃபோன் பேசுவாரு? அப்பா முருகா, என்ன திடீர்னு இப்படி கீழே விழுந்துட்டீங்க? ஸ்டார்ட் பண்றோம். டேய், ஏன்டா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? அடிச்சு தூக்குடா. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? என்னடா இவன்? ஏய், அவன் நின்னுகிட்டு இருக்காடா, போயிர போறான்டா. இருனா, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஓடாத வண்டி எடுத்துட்டு வந்து உயிரை வாங்குறான்டா. ஸ்டார்ட் பண்றா, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றா. போயிர போறான்டா அவன். அண்ணே, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நானா ஸ்டார்ட் பண்ணாம இருக்கேன்? எவ்வளவு நேரம் தான் அவர் ஃபோன் பேசுவாரு? டிரைவர் அண்ணா, ஆமா சார், நான் வந்துட்டு இருக்கேன். டிரைவர் நான் சொல்றது வரீங்களா இல்லையா நீங்க? சரி. இல்ல சார், நான் இப்ப கிளம்பிடுவேன். நான் வந்துடுறேன், அங்கதான் வரேன் கரெக்டா. ஏய், என்னடா வண்டி வச்சிருக்க? இருடா சீக்கிரம். இருடா. எனக்கு தெரிஞ்சு வண்டியை தள்ளினா தானே ஸ்டார்ட் ஆகும். தள்ளினா தான் ஸ்டார்ட் ஆகுமா? வேணா சஞ்சய கூப்பிடவா? கூப்பிடா. அடிங்க ஓட்டேனா அவனை கொலை பண்றதுக்கு அவனையும் கூப்பிடவா? நான் என்ன பண்ண? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுனா? ஏய், நீ ஏறா. இப்போ நீங்க வரீங்களா இல்லையா டிரைவர்? வந்துட்டேன் சார், வந்துட்டேன். நான் அப்புறமேல் கூப்பிடுறேன். ஏறா சீக்கிரம், ஏறா. போயிர போறான்டா அவன். நீ கொஞ்சம் பேசாம இருடா, நான் வண்டியை ஸ்டார்ட் பண்றேனா. ஏய், என்னடா இவன்? என்னடா ஆளை கூட்டி வந்த? எவ்வளவு நேரங்க? ஏய், டிரைவர் கார் கிட்ட வந்துட்டாடா. எங்க என் ஒய்ஃபை காப்பாத்துற டென்ஷன்ல நான் இருக்கேன். தண்ணி வாங்கிட்டு வரேன்ட்டு போயிட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க. சாரி சார், அர்ஜென்ட் கால் சார். சீக்கிரம் கார் எடுங்க. ஓகே சார். மலைக்கு போற வரைக்கும் எங்கேயும் வண்டி நிறுத்த ஓகே சார். சரிங்க சார், எடுங்க. டேய், டிரைவர் வண்டியில ஏறறடா. டேய், அவன் வண்டி எடுத்துட்டு போறதுக்குள்ள அடிச்சு தூக்குடா. வண்டி கிளம்பிருச்சுடா. கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டியடா. இனிமே அந்த வர்மா நம்மள கொன்றுவாடா. நான் என்ன பண்ணுவேன்? வண்டி ஸ்டார்ட் ஆகலண்ணே. ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணே. சே, இந்த நேரம் பார்த்தா ஸ்டார்ட் ஆகணும். ஏற வண்டியா? சரிண்ணே. அபி கூடவே 2 பேரும் இருக்காங்களே. ஈஸியா அவங்கள ஏமாத்தி குழந்தைய தூக்கிடலான்னு பார்த்தா எப்படி ஏமாத்துறது? அப்பா, பாப்பா தூங்கிட்டா. நீங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நான் பாப்பாவை பாத்துக்கிறேன். இல்ல வேண்டாப்பா, அம்மா வேற இல்ல, நான் இங்கே இருந்துடுறேன். இல்லப்பா, உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. டைம்க்கு டேப்லெட்டும் போடணும். உங்க டேப்லெட்லாம் வேற வீட்டுல இருக்கு. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க போயிட்டு வாங்க. அது ரொம்ப யோசிக்காதீங்க, போயிட்டு வாங்கப்பா. சரிப்பா. அண்ணன் வீட்டுக்கு போக போறாரு. அபி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா கூட இது வரைக்கும் நான் எதுக்காகவும் சாமி கும்பிட்டது இல்லம்மா. என்னமோ தெரியல, எனக்கு சாமி கும்பிடணும்னு தோணவே இல்லம்மா.
எல்லாத்தையும் ஆரம்பத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் காலம் கடந்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சு சரி பண்ணிக்கிறது தான் என்னுடைய சுபாவமா. அதை என்னால மாத்திக்க முடியலம்மா. உன் விஷயத்திலயும் அதாம்மா நடந்தது. நீ கல்யாணம் ஆகி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ என் தங்கச்சி பொண்ணு ஸ்ரீஜாவை பிடிச்ச அளவுக்கு உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. பணத்துக்காக நீ என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட. நீ என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு நினைச்சம்மா. ஆனா நடந்தது எல்லாம் நான் நினைச்சதுக்கு நேர்மாறாதாம்மா நடந்தது. நான் நல்லவன்னு நம்பின ஸ்ரீஜா பணத்துக்கு ஆசைப்பட்டு குடும்பத்தையே சின்ன பணமாக்கிட்டா. ஆனா நீ நாங்க உனக்கு பண்ண கொடுமையெல்லாம் மறந்து இந்த குடும்பத்தோட ஆணி வேறா நின்னு பட்டு போக இருந்த எங்க குடும்பத்தை போராடி காப்பாத்திட்டு இருந்திருக்கம்மா. நீ மட்டும் இல்லனா நானும் சீதாவும் இந்த குடும்பம் உடைஞ்சு போனதை நினைச்சு விஷத்தை குடிச்சு செத்து போயிருப்பம்மா. அபி, எங்களோட நம்பிக்கையே நீதாம்மா. நீ எங்களை விட்டு போயிட்டா உன்னோட சேர்த்து எங்க நம்பிக்கையும் போயிடும். அப்புறம் நாங்களும்